அனைவருக்கும் வணக்கம். இறுகிய முகத்தோடு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா கண்களை கடலாக்குகிற, நெஞ்சை பிடிச்சி இஞ்சி மாதிரி இடிச்சு வைக்கிற பல பதிவுகளை நம்மளால பார்க்க முடியுதுங்க உடன்பிறப்புகளுடையது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கெத்தா வருவாங்க காலையில் விடிஞ்சாலே சமூக ஊடகத்துக்கு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப தொய்வடைஞ்ச நிலையில வந்துக்கிட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதிவு படிச்சு காட்டுறேனே பாருங்களேன். இந்த ஒரு போட்டோவிற்காகவே நான் திமுகவை விட்டு விலகுகிறேன். எப்பேற்பட்ட முடிவு! தொண்டர்களை எல்லாம் பைத்தியக்காரர்களாக நினைத்து விட்டது அறிவாலயம் தலைமை. மற்ற உடன்பிறப்புகளை பற்றி எனக்கு தெரியாது. இந்த போட்டோவை பார்த்த பிறகு என்னை நானே செருப்பால் அடிச்சுக்கணும் போல இருக்கு. வாழ்க தலைவர் புகழ், கலைஞர் புகழ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பதிவு போட்டிருக்காருங்க. உடன்பிறப்பு அப்படி என்னையா போட்டோ, அப்படி என்னையா உங்களை புண்படுத்துச்சுன்னு நமக்கு ஒரு பதட்டம். உண்மைதான் சகோதரரே. இன்னொருத்தர் அவருடைய வழியில பங்கெடுத்துக்கிறாரு. நானும் எனது 50 ஆண்டு கால திமுக உறவை இன்று முதல் துண்டிக்கிறேன். வாழ்க தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், யாருக்கும் இனி ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு. அப்படி என்ன போட்டோ, அப்படி என்ன அவங்கள புண்படுத்தின அந்த போட்டோ, இப்படி ஒரு பெரிய முடிவு எடுக்க வச்ச போட்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டோ தாங்க. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எச் ராஜா அவர்களுடைய கையை பிடித்து கொண்டும் சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிற அந்த ஒரு போட்டோ தாங்க. எந்த அளவுக்கு உணர்வு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது பாசமும் பற்றும் இருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. எப்பேற்பட்ட சுயமரியாதை அப்படின்னு சொல்லி நான் பெருமையா பேசிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஒரு வெங்காயமுங்க. இந்த போட்டோ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சமூக ஊடகங்கள்ல அரசியல் விமர்சகர்கள் இருந்து எதிர்கட்சிகள் வரைக்கும் எல்லாரும் எடுத்து போட்டு பயங்கரமான கேள்விகள் கேட்டுக்கிறாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி என்னையா கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, எச் ராஜா அவர்கள் ஐயா கருணாநிதி பத்தி பேசின பேச்சு ஏற்கனவே பல தடவை வைரல் ஆச்சு. வேற ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒண்ணு இருக்குது, அதை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சவால் வேற விடுறாங்க. 3 பெண்கள்கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்துவிட்டு நாங்கள் மட்டுமா இன்பம் துய்த்தோம், அவர்களும் தானே இன்பம் துய்த்தார்கள், பணத்தை தட்டி பறிச்சுட்டு வரல கருணாநிதி. ஏதோ உங்க தலைவரை பேசிவிட்டாங்க, உங்க கட்சியை பேசிவிட்டாங்கன்னு பிடிச்சி யார் யாரையோ கைது பண்ணி உள்ள போடுறீங்களே. உங்களுக்கு உண்மையிலே திறமை இருந்தால், திராணி இருந்தால், எச் ராஜா பேசினாரு இந்த பேச்சு, இதுக்காக கைது பண்ணி உள்ள போட முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த புகைப்படத்தை இணைத்து அந்த காணொலியை இணைக்கிறார்கள். இப்படியாக 4 பேர் 4 விதமா கேள்வி கேட்டா பரவாயில்ல, 400 பேர் 4000 கேள்வி கேட்கறான், எங்களால தலை காட்ட முடியல அப்படிங்கிற அந்த ஒரு வேதனையின் வெளிப்பாட்டுல, ஏங்க நம்ம தலைவரை பத்தி அந்த அளவுக்கு பேசி இருக்காப்ல இருந்தால் கைது பண்ணுவீங்கலாம் நாங்க எதிர்பார்க்கல சார். அந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கல. எங்களுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது, அதை நம்மளால பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் நேரில் பார்க்கும்போது வெடுக்குன்னு தலையை திருப்பிந்தீங்கன்னா நாங்க ஒரு மாதிரி ஆறுதல் அடைஞ்சிருப்போம். அது என்ன கையில பிடிச்சிக்கிட்டு ஒரே சிரிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எமோஷன் நம்ம உடன்பிறப்புகளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் கூட இவ்வளோலாம் எமோஷன் ஆகக்கூடாது, அப்படிலாம் சோகமா இருக்கக்கூடாது, தலை குனிந்து இருக்கக்கூடாது, அட கூச்சப்படாம வெளியே வாங்க ஏட்டையா என்று உடன்பிறப்புகளை சமாதானப்படுத்துகிற ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இந்த மாதிரிலாம் சோர்ந்து போயிடக்கூடாது. புரியுது அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்குன்னு புரியுது. ஆனாலும் இவ்வளவு உணர்ச்சி வசப்படாதீங்க. இப்ப நான் உங்களை சமாதானம் வேறப்படுத்தணும், சரி பண்ணிடலாம் விடுங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா இப்படி நம்ம போனோம்னா, இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம உடன்பிறப்புகள் தலை குனிய வேண்டிய ஒரு நிலை வரும்னு அவருக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சும் அவர் அதை போய் பண்ணியிருக்காருன்னா என்ன காரணம்? தன்னுடைய சுயநலத்துக்காகவா, தன்னுடைய குடும்ப நலனுக்காகவா? இல்ல, உடன்பிறப்புகளாகி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான். எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். இந்தா சொல்றேன். அதாவது நம்ம சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் வலுத்து இருக்குது, ஆனா இன்னும் பழுக்கலும் கூட முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. இப்ப பழுக்கணுமா வேணாவா? இப்ப அவர் துணை முதலமைச்சர் ஆனா நீங்க சந்தோஷப்படுவீங்க தானே? அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க, ஐயா கருணாநிதி அவர்களுக்கு மரியாதை செய்யும் வகையில் அவருடைய உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை பாஜக அரசு வெளியிடுது. இப்ப அந்த நாணயம் வெளியே அப்படி இருக்கிறதுல பார்த்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க தானே? வெரி குட், நல்லா கோஆபரேட் பண்றீங்க. இப்ப பாருங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் திடீர்னு ரைடு வர்றது, திடீர்னு அமைச்சர்களை பார்த்து கைது பண்றது, அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களை கோர்ட்டுக்கு இழுக்கிறது, ஜாமீன் கொடுக்காம பண்றது, இப்படி எத்தனை உங்களை புண்படுத்தக்கூடிய செயல்கள். திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும், மத்தவங்களுக்கு பிரேக்கிங் நியூஸா இருக்கும், உங்களுக்கு அது ஹார்ட் பிரேக்கிங் நியூஸா இருக்கும். அப்படிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இனிமே நடக்காம மெல்ல மெல்ல எல்லாம் ஒரு மாதிரி காம் டவுன் ஆகி இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சீக்கிரம் ஜாமீன் கிடைச்சு மேற்கொண்டு எந்த அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்காம ஒரு டைப்பா அப்படி நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னா சந்தோஷப்படுவீங்க தானே? இப்படி பல அனுகூலமான விஷயங்கள் நடக்கலாங்க. நடக்கும்ன்ற எதிர்பார்ப்புல முதலமைச்சர் போய் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. இவ்வளவு ட்ரோல் வரும்னு தெரிஞ்சும் அதை நீங்களே புரிஞ்சிக்காம நீங்களே இப்படி பேசினா அப்புறம் மத்தவங்க எல்லாம் எப்படிங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இந்த சோகங்கள்லாம் விட்டுட்டு நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக தான் நம்ம தலைவர் போய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றத உள் வாங்கிக்கிட்டு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஆக வேண்டிய வேலை என்னன்னு கேக்குறீங்களா? அதான் ரைட் அப் எழுதுறது, இப்ப இப்படி பேட்ச் ஒர்க் பண்றது, மூட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. நல்லா பண்ணக்கூடிய ஆட்கள் தானே நீங்க. உங்களுக்கு என்ன குறை? உங்களுக்கு தெரியாதுதா? ஆரம்பிச்சு விடுங்கப்பா. புரியுதுங்க, அதெல்லாம் ரைட்டு தான், எழுதிருவோம் தான். இருந்தாலும் இது ரொம்ப டூ மச்சா இருக்குதே, இதை நாங்க எப்படி ஆரம்பிக்கிறது, இதுக்கு எந்த ஆங்கிள் வர்றதுன்னு புரியலையே, எப்படி முட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நீங்க தயங்காதீங்க.
நீங்க எல்லாத்துக்கும் வந்து உடனே நம்ம செந்தில்வேல் அண்ணன் வருவாரு, அவர் வந்து எப்படி அவர் சேனல்ல ஒரு வீடியோ போடுவாரு, அதுல பல பாயிண்ட்டுகள் கொடுப்பாரு, அதை அப்படியே நம்ம நூல் பிடிச்சி போய் அந்த ரூட்ல நம்மளும் அப்படியே போயிடலான்ற எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பீங்க. ஆனா இந்த முறை அவர் வருவாரா அப்படின்றதுல ஒரு சின்ன சந்தேகமும் ஒரு சின்ன சங்கடமும் அவருக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப வீராவேசமா ஒரு டிவி நிகழ்ச்சியில பேசிட்டாரு. அதாவது ஆளுநர் அப்படிங்கிறது வேற கிடையாது, பாஜகங்கிறது வேற கிடையாதுங்க. ஆளுநர் மாளிகை வேற, கமலாலயம் வேறன்னு நாங்க சொல்ல மாட்டோங்க, எல்லாம் ஒண்ணுதாங்க. அங்க போறதுன்றது அது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வேற அவர் இஷ்டத்துக்கும் பேசி வச்சுட்டாரு. இது வந்து அதிகாரப்பூர்வமற்ற அறிவிக்கப்படாத ஒரு பாஜக தலைவர் நடத்துற தேநீர் விருந்து மாதிரி தான் இருக்குது. இப்ப போயிட்டாங்களா, இப்ப என்னன்னு இவர் மேனேஜ் பண்ணி வீடியோ போடுவாரு அப்படின்னு தெரியல, போடுவாரா? ஆனா அவருக்கு ஸ்டஃப் இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஏதாச்சும் வருவாரு. இப்போ வரைக்கும் வரல. அதுக்காக அவருக்காக நீங்க காத்துட்டு இருக்காதீங்க. நீங்களா உங்களுடைய ஓனா ட்ரை பண்ணி எழுத முயற்சி பண்ணுங்களேன். ஆல்ரெடி ஒரு சிலர் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்காக மற்றவங்க எல்லாம் கூட எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எச் ராஜாவுடைய கையை பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா முதல்வர், அது பாருங்க கையை பிடிச்சி அப்படியே முறுக்கிறதுக்கான ஒரு முயற்சி மாதிரி தெரியுதுன்னு கூட ஒருத்தர் வந்து முட்டு கொடுத்து வச்சுக்கிறாரு. அதாவது அவர் உங்களுக்கு ஆகாத ஆள் தான், இப்படி கூட நீங்க எழுதலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு, இப்படி போட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நிறைய வகையான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்க யோசிக்கலாம். இப்ப வீட்டுல குழந்தைங்கலாம் அது வந்து பசங்கள்லாம் இருப்பாங்க, இப்பதான் புதுசா அரசியல்லாம் பாக்குறவங்க. எங்க வீட்டுல நாங்க ஒரு தீவிர உடன்பிறப்பு, ஒரு முரட்டு உடன்பிறப்புன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப அவங்க எங்களை பார்த்து கேட்க மாட்டாங்களா, அவர் கையை என்ன நம்ம ஸ்டாலின் தாத்தா போய் பிடிச்சிட்டு இருக்காரு, இது வந்து அவமானமா இல்லையான்னு சொல்லி கேட்டா என் குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு ஒரு பதில் வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அது நான் சொல்லித்தரேன். சட்டென்று உதயமானது இந்த யோசனை. அப்படி இல்லை சாமி, அந்த எச் ராஜா தாத்தா வந்து ஒரு பேட் பாய், நம்ம துரைமுருகன் தாத்தா ஒரு குட் பாய். அவருடைய பிளேட்ல இருக்கிற அந்த சமோசாவை ஆட்டையை போடுறதுக்காக அவர் அங்கேயே குறுகுறுன்னு பாக்குறாரு. ஏய் எடுக்குவா பாக்குற அப்படின்னு நம்ம தாத்தா ஸ்டாலின் தாத்தா கேட்ச் பண்ணிட்டாரு. அந்த டைம்ல எடுத்த போட்டோ தான் இதுன்னு சொல்லி நீங்கள் குழந்தைகளை திருப்திப்படுத்தி விடலாம். நம்பிடுவாங்க, குழந்தை பிஞ்சு மனசுங்க. அந்த மாதிரி நீங்க கூட வேற வேணும்னா அதே பாயிண்ட அப்படி கூட இருக்கலாம் இல்லன்ட்டு நீங்க கூட செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் கூட பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா இன்னும் கூட சில வகையான முட்டுகள் இருக்குது. பாருங்க, ஒரு தோழர் ஒருத்தங்க போட்டிருக்காங்க. அதாவது பாத்தியா, எச் ராஜா வந்து அந்த பேச்சு பேசிட்டு இன்னைக்கு வந்து எங்க முதலமைச்சர் கையை பிடிக்கிற நிலைமையில வந்து நின்று இருக்கிற பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கூட போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து லாஜிக்கா இல்லையே. எங்க எச் ராஜா எங்க முதலமைச்சர் கையை பிடிச்சிருக்கிறாரு, முதலமைச்சர் தான் எச் ராஜா கையை பிடிச்சிருக்கிறாருன்னு சொல்லி பதிலடி கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், பதில் அடிகளே கண்டுக்காதீங்க, நிறவிட்டு போங்க. மொத்தமா இந்த மாதிரி முரட்ட பதிவுலாம் போட்டு இந்த 2 நாளா கடந்துடணும், அவ்வளவுதான் டாஸ்க்கு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டாபிக் மாறிடும், அப்புறம் வேற யாராச்சும் மீன் போடுவாங்க, அவங்கள கைது செய்வாங்க, அப்புறம் 3 ஃபயர் விட்டு நம்ம அப்படி வேற ரூட்டு பிடிச்சி போயிடலாம். இந்த 2 நாளை தாண்டிடணும், அவ்வளவுதான். அதாவது விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதனால கிரியேட்டிவான ரைட்டப்புகள் முட்டுகள் எந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு ஒருத்தர் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாரு, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாருங்க. அதாவது ஜோசியத்துல கட்டம் சரியில்லை, ஸ்டாலின் எல்லாம் முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு சொல்லி ஒரு காலத்துல எச் ராஜா சொன்னாரு. இன்னைக்கு அவரே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பக்கத்துல நிக்கிற நிலைமை வந்துருச்சு பாத்தியா அப்படின்ட்டு. இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான முறையில நீங்கள் பதிவுகளை போட்டு அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா பல நல்லது நடக்கும். நான் ஒரு பேட்ச் ஒர்க் ஐடியா கொடுக்குறேன், இது கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 2-3 தடவை புறக்கணிச்சிருக்காரு முதலமைச்சர். அதாவது சட்டமன்ற மாண்பை மதிக்காத, எங்களுடைய எந்த மசோதாக்களுக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாத, எதையும் வந்து அனுப்பி வைக்காத இந்த ஆளுநருடைய இந்த டீ விருந்தை வந்து தேநீர் விருந்தை நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிருக்காரு. ஆனா இப்ப போயிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல, அதை மேட்ச் பண்ணும் வகையில் இப்ப ஆளுநரும் முதலமைச்சரும் பேசிட்டு இருக்கிற வீடியோ ஓடிட்டு இருக்குது இல்ல, அந்த வீடியோவை காட்டி எப்படி அவங்க என்ன பேசினாங்கன்னு வெளியே தெரிய போறது இல்ல, நம்ம எழுதிக்கலாம். எப்படின்னா, முதலமைச்சர் அங்க போய் என்ன பேசியிருப்பாரு தெரியுமா, 31ஆம் தேதியோட பதவி காலம் முடிஞ்சு போயிருச்சு, நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு தெரியுதா, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கிறேன். நான் வந்திருக்கிறது ஏதோ உங்களுடைய தேநீர் விருந்துல கலந்துக்கிறதுக்காக நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்து உங்களை அமுச்சு விடுறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற புரிதல் நீங்க வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நம்ம முதலமைச்சர் அங்க வார்னிங் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆளுநர் தலையாற்றா இருப்பாரு அப்படின்னு என்ன அர்த்தம், புரியுது ஒத்துக்கிட்டேன் சாமி அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இதை வந்து அரசியல் நுட்பத்தோட பார்க்க பழகினீங்கன்னா அது உள்ள இருக்கிற நம்ம முதலமைச்சருடைய சிக்ஸர்கள் பல இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்படி கூட நம்ம ஒரு டைப்பா எழுதலாம். அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உடன்பிறப்புகள் யாரும் மனம் தளர்ந்து விட வேண்டாம், எல்லாம் உங்களுடைய நல்லதுக்காகத்தான் நடந்துட்டு இருக்குது. இந்த ட்ரோல்களை இந்த மாதிரி கேலி கிண்டல்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். அப்படியே இந்த 2-3 நாள் கடந்துட்டீங்கன்னா டாபிக் நம்ம வேற மாதிரி மாற்றி விட்டு அப்படியே நெரட்டிவ் வேற மாதிரி செட் பண்ணிட்டு அப்படி போயிடலாம். அந்த 3 நாள் மட்டும் மேனேஜ் பண்ணிருங்க, சோர்ந்து இருக்காதீங்க. மனோரமா வந்து இதுல சொல்லுவாங்க, சின்ன கவுண்டர் படத்துல விஜயகாந்த் அவர்களை பார்த்து, நீ தலை தொங்கிறாதையா, நீ கலங்கிறாதையா, இந்த பூமி தாங்காதையா தவசி அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நீங்க கலங்கிறாதீங்க,
இந்த பூமி தாங்காது. அந்த அந்த தெம்பு தான், அந்த கெத்து தான் உடன்பிறப்புகளுக்கு எனக்குமே அழகு. அது அப்படியே இருக்கணும் வெறப்பா. என்ன நடந்தாலும் வெள்ளை கூட பிடிச்சாலும் சரி, இல்லை இப்படி போய் நம்ம தேநீர் விருதுல கலந்துக்கிட்டாலும் சரி, எச் ராஜா அவர்களுடைய கையை பிடித்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தாலும் சரி, அதை எப்படி நம்ம பாசிட்டிவா காட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நம்முடைய கிரியேட்டிவிட்டி, நம்முடைய திறமை, அதை காட்டுறதுக்குரிய உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் விடப்பட்ட சவால் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முட்டுகளை எழுத ஆரம்பிங்க. நல்லா வரும், உங்களால் முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.